ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் டைம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீஸ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு கருப்பு ஏலக்காய், நம்ம நார்மல் ஏலக்காய், பட்டை, மிளகு, பிரியாணி இலை, கேஷ்யூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கேஷ்யூஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரிமைனிங் ஸ்பைசஸ் எல்லாம் கேஸை சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பைசஸ்லாம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா அந்த ஸ்மெல் நமக்கு கிடைச்ச உடனே இந்த கேஷ்யூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நம்ம புலாவுக்கு ஆட் பண்ணுறது மூலமாக அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு கப் பட்டாணி, பச்சை பட்டாணி உரித்து வச்சதை எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதே கப்பில் தான் இந்த பட்டாணியும் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. இந்த மாதிரி பீஸ் புலாவ் பண்ணுறப்ப காஞ்ச பட்டாணியை விட நீங்கள் இந்த பச்சை பட்டாணியில் பண்ணிங்கன்னா அந்த புலாவுக்கு அந்த ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி தண்ணியை வடிச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டாணியோட நல்லா ஜென்டிலாக சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பாஸ்மதி அரிசியை ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக புலாவ் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஒரு கப் அரிசிக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இதை இப்படி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 விசில் மட்டும்தான் நான் வைக்கிறேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அரிசி, ஒரு கப்பு பச்சை பட்டாணி, 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு எம்மியான பீஸ் புலாவ் நமக்கு ரெடி. இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்லேயே நமக்கு ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. பட் இதுவே நல்ல ஃப்ளேவராக மார்னிங் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதை நல்லா அடி ஒட்ட நல்லா கிளறி எடுத்தோம் அப்படின்னா நல்லா நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக பீஸ்ஃபுல்லாக செம்ம எம்மியாக கிடச்சிரும். இதோட ஒரு ஆனியன் குக்கும்பர் ரைதா, இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன மசாலா, காலிஃப்ளவர் மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் பார்ட்டிஸ்க்கெலாம் பண்ணுறீங்கன்னா சர்வ் பண்ணிக்கலாம். பட் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆனியன் குக்கும்பர் ரைதாவோடய சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பீஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.